ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல என்று வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அடிச்ச ஒரு ஜாக் பாட் வீடியோன்னு சொல்லலாம். சிஎம் விஜய் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 12:05க்கு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோட கன்யூஸ் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நீங்க இன்னும் நோட்டிஃபிகேஷன் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவசரமா வந்த வேலை வாய்ப்புங்க, அதுவும் பெண்களுக்கு அடிச்ச ஜாக் பாட்ன்னு சொல்லலாம். இப்படி விண்ணப்பிங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்குங்க. நம்ம அப்ளை பண்றதுல தாங்க எல்லாமே இருக்குது. நம்ம கரெக்டா அப்ளை பண்ணோமா கண்டிப்பா நமக்கு ஜாப் கிடைக்குங்க. சின்ன சின்ன மிஸ்டேக், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நாம எல்லாமே கரெக்டா அப்ளை பண்ணோம், கண்டிப்பா கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க, இந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறேன். அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க இதில ஃபர்ஸ்ட்டு பாருங்க, உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. கேப் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். நீங்க பக்கத்திலேயே வந்து பாருங்க, ஏஜ்ன்னு கேட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு, பக்கத்திலேயே உங்களுக்கு 31 38 வயசுக்கு உள்ளக்கிற மாரி எழுதிக்கங்க. ஸோ கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எழுதிங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. பின்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரைட் சைட்ல பாருங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒட்டிருங்க. ஒட்டிட்டீங்களா? அடுத்து கீழ பாருங்க, மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் தெளிவா எழுதிக்கங்க. நீங்க 1 இருந்தா 1 எழுதிங்க. இல்ல 2 இருந்தா கமா போட்டு நீங்க இந்த இடத்துல கூட கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கங்க. 1 இல்லனாலும் 1ல ஃபோன் பண்ணாங்களா அட்டெண்ட் பண்ணலாம். அடுத்து இமெயில் ஐடி கேட்குறாங்க பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிக்கங்க. ஸோ அடுத்து பாருங்க, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்க்கு முதுகலை கேட்டுருக்காங்க. அப்ப நாம வந்து பாருங்க என்ன எழுதுனா, ஃபர்ஸ்ட்டு நீங்க 10த்ன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. 10த்ன்னு எழுதிட்டு, என்ன யுனிவர்சிட்டி, ஸ்டேட் போர்ட்ன்னு எழுதிக்கங்க. எப்ப ஜாயின் பண்ணி எப்ப ரிலீவ் ஆனீங்க? அதுல என்ன கோர்ஸ்? நீங்க 10த்ன்னு போட்டுங்க. 10த்ல எந்த கோர்ஸும் கிடையாது. அடுத்து 2ன்னு போட்டு 12த்ன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. 12த் போட்டு யுனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. எப்ப ஜாயின் பண்ணி எப்ப முடிச்சீங்க? இது வந்து பாருங்க 12த்ல நீங்க என்ன கோர்ஸ்? 12த்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா? இல்ல பயோ கம்ப்யூட்டரா? இல்ல மேத்ஸ், பயாலஜி இந்த மாரி இருக்கும். அது என்னங்கிறது இந்த இடத்துல எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து 3 போட்டுங்க. 3 போட்டு நீங்க இப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிக்கு வருவீங்க. பேச்சுலர் டிகிரி வருவீங்க. அது என்ன யூனிவர்சிட்டி? நீங்க பெரியார் யூனிவர்சிட்டியா? என்னங்கிறது போட்டு யூனிவர்சிட்டி பிளேஸ் எங்க இருக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுறணும். போட்டு எப்ப ஜாயின் பண்ணி எப்ப ரிலீவ் ஆனீங்க? அங்க மேஜர் கோர்ஸ் என்னன்னு, நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்களோ போட்டுங்க. அதே தான் வந்து பாருங்க, முதுகலைக்கும் அதே தான். யூனிவர்சிட்டி, எந்த பிளேஸு, எப்ப ஜாயின் பண்ணி எப்ப ரிலீவ் ஆனீங்க? அது என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க முதுகலை படிச்சுக்கிறீங்கன்னு போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாம எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, எங்க ஒர்க் பண்றீங்க? அந்த ஆர்கனைசேஷன் நேம்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்களோ அந்த கம்பெனியோட நேம் போட்டுக்கங்க. அடுத்து பாருங்க, உங்களுடைய போஸ்டிங், அங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங் குடுத்துருக்காங்களோ அத வந்து பத்திலாம் கேட்கறாங்க. எப்ப ஜாயின் பண்ணி எப்ப ரிலீவ் ஆனீங்க? ஸோ அங்க உங்களுடைய ஒர்க் என்னங்கிறது கேட்கறாங்க. அதையும் எழுதிருங்க. ஸோ நீங்க எத்தன இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து பாருங்க இந்த மாரி எழுதிக்கங்க. ஸோ அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளோ ஈஸியா குடுத்துருக்காங்க. அடுத்து இன்ஃபர்மேஷன் பாருங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, இந்த அவார்ட் வின் பண்ணீங்க, இந்த ஏதாவது பேப்பர் பப்ளிஷ் பண்ணீங்க, எக்ஸ்பீரியன்ஸ், அசைன்மென்ட் இது ரிலேட்டடா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 10வதா ஒண்ணு பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட்டு. நான் குடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்கட்டும், நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டுன்னு நீங்க படிச்சு பார்த்துக்கணும். அடுத்து நான் செலக்ட் ஆயிட்டேன்னா, ப்ராஃபிட் ரிலேட்டடா வெளியில எதுவும் பண்ண ஸோ அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட்ங்குது உங்களுடைய சைன் போட்டுருங்க. போட்டு லெஃப்ட் சைட்ல பிளேஸ் டேட் இருக்குது. அத வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. குறிப்பு குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலேட்டட் டாக்குமெண்ட் செல்ஃப் அட்டஸ்டட். நீங்க குடுக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அட்டஸ்டட். நீங்க ஜெராக்ஸ் எடுத்தா அது கீழ ஜெராக்ஸ் கீழ உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு அனுப்பணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அதே மாரி எந்த அட்ரஸ்னா கீழ அட்ரஸ் குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீஸ், அடிஷனல் பில்டிங் பேக் சைடு, ஓல்டு கலெக்டரேட் கேம்பஸ், தர்மபுரி 636705. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா லேண்ட்லைன் நம்பர் கேட்டிருக்காங்க. அது கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்க வந்து பாருங்க அனுப்பக்கூடாது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நீங்க இந்த அட்ரஸ்ல சப்மிட் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியா இருக்குதுங்க. நம்ம ஈஸியானது இதில தான் நம்ம தப்பு பண்ணுவோம். கரெக்ட்டா நம்ம அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பா நமக்கு ஜாப் கிடைக்கும். இந்த முறை அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.